Hello aspirants, welcome to Fight Club. So இந்த வீடியோ அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் DNA RNA அதோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட அடுத்த வெர்ஷன், அதாவது அந்த வீடியோவில் we have seen fundamentals என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ எடுத்திருந்தோம். தென் ஃபர்தராக அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இந்த ஒரு வருஷம் அந்த DNA RNA ஜீன் ஜெனட்டிக்ஸ் இது சம்மந்தப்பட்டு என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம், ரைட்? அண்ட் ஃபைட் கிளப்பை பொறுத்தவரை உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக we have went into a detailed research and complete analysis பண்ணி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. இது மட்டும் போதும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல போகிறது கிடையாது, பட் மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் கவரேஜ் பண்ணிட்டோம். இதை தாண்டி பெருசாக நியூஸ் மிஸ் ஆகிருந்திருந்தா we will cover it in another series, ஓகேங்களா? ஸோ எல்லாமே கவர் ஆகிடுக்கு. மிஸ் ஆகிதுக்கப்புறம் ஏதாவது வருது, சேஞ்சஸ் வருது, ஆர் எனிதிங் இஸ் இன்னோவேட்டிவ் பீயிங் brought there அப்படிங்கிறது இந்த வீடியோவோட அடுத்த வெர்ஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க, ஓகே? இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜென்ரலாகவே ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியாவாக ஃபீல் பண்ணுறது. அதுவும் நான் சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு இந்த DNA ஜீன் RNA இதெல்லாம் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ வில் சி, யூ நோ த ஸ்டைல் இல்லையா, மெட்டஃபர் ஆர் இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ இது. நிறைய நியூஸ் இருக்க போகுது, ஆனால் எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ டேக் குவிக் நோட்ஸ், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ வில் கெட் இன் டு திஸ் வீடியோ. என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபார் டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோ RNA. ஸோ இந்த நோபல் பிரைஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை ஏன் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் RNA அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் RNA அப்படின்னு வரும்போது வாட் இஸ் மைக்ரோ RNA, வாட் இஸ் mRNA, வாட் இஸ் tRNA அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் RNA we will see. We will see RNA splicing technology. RNA splicing na enna, adula sambandhapatta introns exons அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கறத we will see. அடுத்து RNA editing na என்னன்னு பார்ப்போம். RNA editing அப்படிங்கறத எப்படி பண்றாங்க, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும், ADAR டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படிங்கறத we will understand. Then we will move on to DNA. What are the types of DNA? rDNA na enna, cell free DNA na enna. So இந்த மாதிரி DNA ஓட டைப்ஸ் என்ன, அதை எப்படி மைட்டோகாண்ட்ரியல் DNA na enna அப்படிங்கறத we will see in detail, சரிங்களா? So DNA அப்படிங்கறத படிச்சதுக்கு அப்புறம் we will try to understand இந்த DNA ஓட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன. அப்ப இந்த DNA எடிட்டிங் இருக்கு, ஜீன் எடிட்டிங் வருது, அப்போ அதுல என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, இது ரிலேட்டடா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே we will try to understand. Then we will understand what is DNA, what is gene, what is genome அப்படிங்கிற டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், ஜீனோம் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே we will try to understand. Finally, we will see what are the current affairs related to this topic அப்படின்னு. பிரைஸ் 2024க்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு வரும்போது அது விக்டர் ஆம்ப்ரோஸ், மிஸ்டர் கேரி ருக்கன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபார் their discovery of micro RNA. Before we get into micro RNA, we have to celebrate someone here. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C. elegans அப்படிங்கிற ஒரு சின்ன நெமட்டோட், ஓகேங்களா? நெமட்டோட் அப்படின்னா ஒரு புழு, ஓகேங்களா? ரவுண்ட் worm அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இது எதுக்கு சார் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் இந்த நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், Jan 8 அப்போ ஹிந்துவில் ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸில் இந்த ஆர்கானிசம், இந்த நெமட்டோட், இதை செலிப்ரேட் பண்ணி தான் ஒரு பெரிய ஒரு நியூஸ் அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஹவு கியூரியாசிட்டி ட்ரிவன் ரிசர்ச் இன் அ worm won 4 நோபல் பிரைஸ். ஸோ இந்த சின்ன உயிரினம் நாலு டிஃப்ரெண்ட் நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ அது என்னன்னு பார்த்துப்போம், பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ. முதல்ல இந்த செல் டெத், ஓகேங்களா? அது ப்ரோக்ராம்டு செல் டெத், அதில் ஜீன்ஸ் என்ன வேலை பண்ணுது, ஜீன்ஸ் வச்சு எப்படி செல் டெத் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி பிரென்னர் அப்படிங்கிறவர் 2002 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். அவர் 3 பேரோட சேர்ந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். அவரோட நோபல் பிரைஸ் ஸ்பீச்சில் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இங்கே 4வது ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கணும், ஆனால் அவருக்கு நாங்களால் கேஷ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட இந்த C. elegans அப்படிங்கிற ஸ்பீஷிஸை பற்றி பேசியிருந்திருப்பார், ஓகேவா?
ஸோ அவரோட ரிசர்ச் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதுல வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறனால எங்களால உள்ள பார்க்க முடியுது, அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து செல் டெத்துக்கு காரணமா இருக்கும், எந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து செல் டெத் நடக்காம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத இவரு அந்த ரிசர்ச்ல சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்ட்ரூ ஃபயர் அண்ட் கிரெய்க் மெலோ அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, there is an on and off switch. நீங்க வந்து ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கிறதுக்கு ஆனும் பண்ணலாம், அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஆஃபும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் RNA இன்டர்ஃபரன்ஸ். RNA மூலியமா ஒரு விஷயத்தை நடக்காம சைலன்ஸ் பண்றதும் சரி, அதை ஆன் பண்றதும் சரி, இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து ஜீன் சைலன்சிங் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதுக்கு பயங்கரமான தெரபியூட்டிக் இம்ப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உயிரினத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு கிரீன் ஃப்ளோரசன்ட் புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரைட்டா. அதுவும் இந்த சி எலிகன்ஸ்ல கொடுத்து தான் செக் பண்ணியிருப்பாங்க. வேர் they can see what is happening inside. அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ரிசர்ச்சுக்காக வேண்டி சால்ஃபி அண்ட் சியன் அப்படிங்கிறவங்க 2008 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சரிங்களா. கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. தென் அடுத்து இப்போ 2024 மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கும். ரைட். ஸோ அதுதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சி எலிகன்ஸ். இது போக நிறைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. இது நாளும் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு, நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. Now we understand that நோபல் பிரைஸ் அப்படிங்கிறதும் மைக்ரோ ஆர்என்ஏக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஹிந்துலையும் டீட்டெயில்டா இதை பத்தின சிக்னிஃபிகண்ட் கவரேஜ் இருக்கு அப்படின்னு வரும்போது இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால we are going to see types of RNA also. ரைட்டா. அதுலயும் குறிப்பா மைக்ரோ ஆர்என்ஏக்கு தான் இந்த வாட்டி நோபல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறதுனால this is all the more very important. Okay. Now mRNA அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ. இது நம்ம பார்த்திருந்தோம். டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. mRNA. ஓகே. ஒரு டெம்பரரி காப்பி. நம்ம அந்த போட்டோ காப்பி மெஷின் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் இட். ஓகே. அடுத்து யூ ஹேவ் மைக்ரோ ஆர்என்ஏ. ஓகே. வாட் இஸ் மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னா, இந்த நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏவோட போய் பைண்ட் ஆகும். மெசஞ்சர் ஆர்என்ஏல ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயம் வருது, அது வேண்டாம் அப்படின்னா அதை மைக்ரோ ஆர்என்ஏ தான் பண்ணும். அதாவது இது வேண்டாம், இதை பண்ணாத அப்படின்னு நிறுத்துறது. ரைட்டா. அந்த பர்டிகுலர் ரோலை பண்றதா மைக்ரோ ஆர்என்ஏ. ஓகேங்களா. இட் பைண்ட்ஸ் டு தி மெசஞ்சர் ஆர்என்ஏ அண்ட் தென் இன்ஹிபிட்ஸ் தி டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறத நடக்காம பாத்துக்கிறது மைக்ரோ ஆர்என்ஏ. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இது ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ. என்னன்னா, கரெக்டான அமினோ ஆசிடை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த அசம்பிளி அப்படிங்கிற இடத்துல வர்றதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதை நம்ம அந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மெட்டஃபரோட லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைடு ஆர்என்ஏ. கைடு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர் ஜிஆர்என்ஏ அப்படின்னா கைடு. கைடுனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்க என்ன நடக்கணும் அப்படின்னு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறது. ஓகேங்களா. அந்த மாலிகுலர் ப்ராசஸ் என்ன பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குற கைடு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் RNA ஸ்ப்ளைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் RNA ஸ்ப்ளைசிங் அப்படின்னா இதுல எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் அப்படின்ற 2 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எக்ஸான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையானது, இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாது. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு RNA வர்றப்போ இன்ட்ரான்ஸும் இருக்கும், எக்ஸான்ஸும் இருக்கும். இந்த இன்ட்ரான்ஸை தேவையில்லை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் RNA ஸ்ப்ளைசிங். ஓகேவா. அதுக்கு ஸ்ப்ளைசோசோம் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ எக்ஸான் சேர்ந்து அந்த சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கும். சிம்பிள். அவ்வளவுதான். ஸோ RNA எடிட்டிங் அப்படிங்கிறது RNA-க்குள்ளேயே நடக்கிறது. ரைட்டா. அங்கேயே நமக்கு அது பார்த்துட்டு இருக்கு. இதை நம்ம ஆர்டிஃபிஷியலா நம்ம பண்ணும்போது தட் இஸ் வாட் யூ கால் அஸ் RNA எடிட்டிங். RNA ஸ்ப்ளைசிங் நேச்சுரலா நடக்கிறது. RNA எடிட்டிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜிக்கு பேர் தான் அடார் டெக்னாலஜி. ADAR அப்படிங்கிறது. அடார் டெக்னாலஜி வித் கைட் RNA-ஓட ஹெல்ப்போட we are editing the RNA. RNA editing is a very important thing. ஏன்னா இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கேன்சர் அண்ட் நிறைய டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். ஓகேங்களா. அது அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ல வர பிரச்சனை தான் அந்த அன்கண்ட்ரோல்டு growth ஆஃப் செல்ஸ், கேன்சர்ஸ் எல்லாமே. அப்போ அதை சரி கட்டுறதுக்கு இது. ஸோ RNA எடிட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அது நியூஸ்ல வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ
இதுவும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. Next we are going to see types of DNA. Types of DNA ல first rDNA அப்படிங்கிறது. rDNA அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு DNA molecules சேர்ந்து கிரியேட் பண்ண artificial DNA. ஓகேவா? recombinant DNA technology அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு different DNA எடுத்து நம்ம புதுசா ஒரு DNA அப்படிங்கிறது உருவாக்குறோம். So ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி DNA அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். That is called as nuclear DNA. ஆனா அது இல்லாம ஒரு DNA இருக்கும். That is called as mitochondrial DNA. உங்களோட செல்லுல மைட்டோகாண்ட்ரியான்ற இடத்துல இருக்கும். இது சம்பந்தப்பட்ட ஒரு ரீசெண்ட் ரிசர்ச் கூட அடுத்து வர நியூஸ்ல நீங்க பாப்பீங்க இதே வீடியோல. இப்போதைக்கு மைட்டோகாண்ட்ரியல் DNA பத்தி தெரிஞ்சுப்போம். மைட்டோகாண்ட்ரியல் DNA அப்படிங்கிறது தாய் வழியிலிருந்து தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் DNA only we get it from our mother. ஓகேங்களா? இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியல் DNA மூலமா சில டிசீஸ் வரும். மதர் ரிலேட்டடான ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிசீஸ் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பண்ற இன்டர்வென்ஷன் தான் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் தெரப்பி ஆர் மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட்? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 parent பேபி இங்கதான் ஒரு மதர்ல இருந்து எக், ஓகேங்களா, ஸ்பெர்ம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் இன்னொரு பர்சன் மூலியமா இது பண்ணிருப்பாங்க. ரைட்? சோ தட் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதான். அதே மாதிரி மைட்டோஜீனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்டோஜீனோம் அப்படிங்கிறது இந்த மிட்டோஜீனோம் சீக்வன்சிங் மூலியமா இந்த லெப்பர்ட் அப்படிங்கிறது எங்க முத வந்தது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸா வந்திருக்கும் நியூஸ் பேப்பர்ல. ஓகேங்களா? லெப்பர்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மிட்டோஜீனோம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிளாஸ்டிட் DNA அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா PTDNA அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் சில ஆல்கேஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்து பிளாஸ்மிட் DNA இது வந்து பாத்தீங்கன்னா இந்த AMR ரெசிஸ்டன்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட், அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இது வந்து இண்டிபெண்டாவே இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அண்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேட்டும் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜெனடிக் அட்வான்டேஜ் கொடுக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்க்கு. அண்ட் திஸ் இஸ் வெரி மச் அன் அண்டர்லைங் ரீசன் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். பிளாஸ்மிட் DNA குறிப்பிட்டு சில பாக்டீரியாஸ் அண்ட் சில யூகேரியோட்டிக் செல்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ட்ரெடிஷ்னல் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு CRISPR-Cas9 இருக்கும். ஜிங்க் நியூக்ளியர் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ZNP அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ரைட்டா? டேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. பட் இப்போ என்னன்னா ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சென்ஸ் புதுசா ஒன்று ஒரு ப்ராமிசிங்கா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தேர் ஜீனோம்ஸ். அது ஒரு ஜீன்ல இருந்து இன்னொரு ஜீன் ஜம்ப் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இப்போ இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படிங்கிறது மூலியமா we can bring difference. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இருந்து வெளியே வரும், இன்னொரு இடத்துல போய் அழகா பைண்ட் ஆகி புது ஜீனா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஜம்பிங் ஜீன் அப்படிங்கிறது மூலியமா we can make gene editing. எதெல்லாம் வந்து CRISPR-Cas9 பண்ண முடியாதோ அதை கூட we can edit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெக்கானிசத்துக்கு பேரு பிரிட்ஜ் ரீகாம்பினேஸ் மெக்கானிசம், BRM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த ஜம்பிங் ஜீன்ல இருந்து ஒரு ஜீன் வெளியே வந்து இன்னொரு இடத்துல சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது புது DNA வருதுன்னு சொன்ன இல்லையா, அதே தான் அதை தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து அந்த பிரிட்ஜ் RNA மாலிகூல் அப்படின்றத ஒன்று கொடுத்து அது மூலியமா 2 DNA செக்மெண்ட்ஸை பைண்ட் பண்ண வச்சு we are going to bring ஒரு DNA மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். RNA எடிட்டிங்கும் DNA எடிட்டிங்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RNA எடிட்டிங் டெம்பரரி, ஆனா DNA எடிட்டிங் பர்மனன்ட். சரிங்களா? RNA எடிட்டிங் அப்படின்னு வரும்போது அது கம்பேரிட்டிவ்லி சேஃபர், ஃபிளெக்சிபிள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி டு என்ன சொல்றது உங்க பாடி அதை ஏத்துக்கிறதுக்கு. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா பார்க்க முடியாது. ஸோ RNA எடிட்டிங் அப்படிங்கிறது இப்போ now it is a promising technology. அடுத்து ஒரு TDP1 அப்படிங்கிற ஒரு என்சைம் பத்தின ஒரு ரிசர்ச் வந்திருந்துச்சு. தட் இஸ் TDP1 அப்படிங்கிறது பர்டிகுலரா என்னன்னா ஒரு மெக்கானிக் மாதிரி, அது DNAல இருக்கக்கூடிய டேமேஜ் இதெல்லாம் ரிப்பேர் பண்றது. ரைட்? இப்போ இந்த TDP1 அப்படிங்கிறத நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா we can cure cancer. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 ஆர்கானிசத்துலயும் இருக்கு, ப்ரோகேரியோட்டிக் as well as யூகேரியோட்டிக், ரெண்டுலையுமே நீங்க இதை பார்க்க முடியும். கொஞ்சம் முன்னாடி நம்ம மைட்டோகாண்ட்ரியல் DNA அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா, அப்படி மைட்டோகாண்ட்ரியல் DNAல சில டிசீஸ் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் அப்படின்றது. அதை கியூர் பண்றதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல என்னன்னா இந்த DRP1 அப்படின்னு சொல்லுவாங்க, டைனமிக் ரிலேட்டட் புரோட்டீன் 1. இதுதான் இந்த மைட்டோகாண்ட்ரியால முக்கியமான செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றது. இந்த DRP1 இன்ஹிபிட் பண்றது மூலியமா குறிப்பிட்ட ஒரு சில டிசீசஸை we can
எலிமினேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு, அதுக்கு இது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கும். ஜீன், ஜீனோம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, செல்லு, நியூக்ளியஸ் இதெல்லாம் சொல்றீங்களே எனக்கு அது புரியல அப்படின்றப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. we will explain what is it. ஃபர்ஸ்ட் உங்களோட டிஎன்ஏ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளோட பில்டிங் பிளாக் இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் ஜெனட்டிக் கோட் அப்படின்னு வருதுன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருந்தோம். இங்கேயும் நான் அதை எம்பசைஸ் பண்ணியிருந்தேன். இந்த லாங் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சுருண்டு 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 இருக்கிறது தான் குரோமோசோம். ஓகேங்களா? இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது மொத்தம் நம்ம கிட்டக்க 23 பேர்ஸ் இருக்கும். அதுல 23 அம்மா கிட்ட இருந்து வரும், 23 அப்பா கிட்ட இருந்து வரும். இதுதான் நம்மளுடைய செல்ல வந்து டிவைட் ஆகி அடுத்தடுத்த இதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது. ரைட். இப்போ இதுல தான் எஸ்ஆர்ஒய் குரோமோசோம் ஆர் எஸ்ஆர்ஒய் ஜீன் அப்படின்றது நியூஸ்ல வந்துருந்துச்சு Februaryல, வேர் தட் டிட்டர்மைன்ஸ் தி செக்ஸ் ஆர் ஜெண்டர் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. இந்த குரோமோசோம் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் தான் நியூக்ளியஸ், அதாவது டிஎன்ஏ எல்லாம் சுண்டு 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 குரோமோசோமா இருக்கு. இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது நம்ம செல்லுல நியூக்ளியஸா இருக்கு. ஓகேங்களா? நியூக்ளியஸுக்குள்ளார இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, ஆர்என்ஏவா வெளியே வந்து தான் கம்யூனிகேட் பண்ணும், அந்த புரோட்டீன் பில்டிங் அப்படிங்கிறது வரும். தென் இந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள மட்டும்தான் இருக்குமானா கிடையாது. சம் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து செல் ஃப்ரீ டிஎன்ஏவா வெளியே வரும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது போக there is a special case where மைட்டோகாண்ட்ரியால தனியா ஒரு டிஎன்ஏ இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தாய் வழியில் மட்டும்தான் நமக்கு வரும், அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு வரும். சரியா? அப்போ சில டிசீஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் மதர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. வேர் there will be involvement of 3 persons 3 parent baby அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மதரோட டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியா அடுத்து அந்த குழந்தைக்கு போகாம பார்த்துப்பாங்க. that is called as மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் தெரப்பி. இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டிஎன்ஏக்குள்ள இருக்கக்கூடிய செக்மெண்ட். அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு புக்கா எடுத்தீங்கன்னா, அந்த புக்ல எழுதி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஜீன். இந்த பர்டிகுலர் ஜீன் இருந்துச்சுன்னா நீங்க இந்த பிஹேவியர் இருப்பீங்க, இந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றது அதுதான் ஜீன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு புக். இப்போ இந்த புக் நான், இந்த புக் நீங்க, இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இந்த புக்குக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் தான் it gives characteristics to us. okay? அப்ப இந்த புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வரி, அதோடைய கலர், இதெல்லாமே இதுல சேஞ்சஸ் வரும்போது தென் we call that as mutation. அதுல தான் உங்களுக்கு அந்த black tiger, white tiger, golden tiger அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? தென் இப்போ இந்த புக் எல்லாம் சேர்த்து வச்சு, இந்த புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய லைப்ரரி அப்படிங்கிறத ஜீனோம். இதுல எல்லாத்தோட சீக்வன்ஸ், எல்லாத்தோட இதுவுமே இருக்கும். தட் இஸ் வாட் யூ கால் அஸ் ஜீனோம் சீக்வன்சிங். ஓகேங்களா? அப்போ அந்த எழுத்தெல்லாம் எழுதி வச்சு, ஓகே இதெல்லாம் தான் பாசிபிள், இந்த புக்ல எல்லா வார்த்தையும் நம்ம எழுதிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் ஜீனோம் சீக்வன்சிங். ஒன்ஸ் அந்த ஜீனோம் சீக்வன்சிங் நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கோட லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இந்த ஒரு வாட் யூ கால் பேரிங் நடந்துச்சுன்னா அடினைன், குவானைன், தைமைன் நம்ம போன வீடியோல பார்த்ததுல அந்த காம்பினேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Now that we know genome, இத சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? நியூ கலிடோனியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபர்ன் இருக்கு. இந்த ஃபர்னுக்கு தான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஜீனோம் இருக்கு. ஓகே, மனிதனை விட 50 மடங்கு அதிகமான ஜீனோம்ஸ் கொண்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து நியூஸ்ல வந்துருந்துச்சு. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISDRA 2B TNPB அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிக் ஒரு ஜீன் எடிட்டிங், அதுவும் பிளான்ட்டோட ஜீனோம் எடிட்டிங்காக இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகும். சரியா? உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டால் இது எதுக்கு ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இதை வந்து டைனோகாக்கஸ் ரேடியோடோரன் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, ரொம்ப ஹார்ஷான அட்மாஸ்பியர், ஓகே, தெர்மோஃபிலிக், எக்ஸ்ட்ரீமோஃபிலிக் பாக்டீரியா, அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. ரைட்? இது மூலியமா உங்களால பிளான்ட்டோட ஜீனோமை எடிட் பண்ண முடியும். எதுக்கு சார் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜீன் எடிட்டிங்க்கு CRISPR-Cas9 அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜில பண்ணிட்டு இருப்போம். பட் அதுல பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கூட இதால பண்ண முடியும். அதனால இது நியூஸ்ல வந்துருந்துச்சு.
பார்த்தீங்கன்னா ஜீனோமிக் சிப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபைட் ஜீனோமிக் சிப் அப்படின்ற ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். இந்த யூனிஃபைட் ஜீனோமிக் சிப் அப்படிங்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு கேட்டலுக்காக வேண்டிய மெயினாக அந்த பசு இதுக்கெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, கன்சிடர் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை வில் சி இன் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். நம்மளால டைரக்டா டிஎன்ஏ டெக்னாலஜிஸை அப்ளை பண்ண முடியும் வித் ரிகார்ட் டு கேட்டல். இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காவ் அப்படிங்கிறது கேட்டலுக்கு, மஹிஷ் அப்படிங்கிறது பஃபலோக்கு. ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன்ல there is going to be something unique. For example, அங்க ஹைலைட் பண்றது பார்த்தீங்கன்னா யூனிக். அது இருந்துச்சுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துல ஏ ஆர் இந்த இடத்துல சி இது இருந்துச்சுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த டிஃப்ரெண்டான விஷயத்தினால ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியுது. அப்படிங்கிறது தான் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். ஒன் டே ஒன் ஜீனோம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் microbe genome, they will be making it public so that researchers can access it. So South Africa அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have become the first country to allow heritable human genome editing. ஓகேங்களா. ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னு வரும்போது அதுல மனிதர்கள் அதாவது ஹெரிட்டபிள் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிட்டபிள் ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சில கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது அடுத்து வரக்கூடிய தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா. Understand somatic cells as well as germline cell. Somatic gene editing, germline gene editing அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம somatic gene editing தான் நம்ம நிறைய பார்ப்போம். அது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் நர்வ்ஸ் ஆர் பர்டிகுலர் டிஷ்யூஸ் ஹார்ட் ஆர் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜீன் அதுல வந்து they will make change. அது உடம்பு ஃபுல்லா பாதிக்காது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. அது உங்களோட முடிஞ்சு போயிடும். பட் ஜெர்ம்லைன் அப்படிங்கிறது அந்த எக் செல் ஆர் ஸ்பெர்ம் செல் அதுல மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது அடுத்தடுத்த ஜெனரேஷன் தலைமுறையா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா. அதனாலதான் அதுல கொஞ்சம் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்கு. Hope you like the video. Thank you so much for patiently listening. இதோட PDF அப்படிங்கிறது நீங்க ஆக்சஸ் பண்ணா please do join our Telegram channel. Link descriptionல இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் லைக் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். Hope to see you soon in another video. Okay. Thank you.